Presenting you the Co-Beans Marine Collagen Powder. It has taurine, hyaluronic acid, vitamin A, C, E, biotin, as well as antioxidants like grapeseed and green tea extracts. For glass or 100 ml of water, stir until uniform and consume immediately. Taste Daily. Taste the Daily. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஏவிஎம் நிறுவனத்தில் நடிக்க நடிகர்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்க மறுக்கிறாங்களே, இது ஏன்னு சரளைமேடிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த படத்துக்கு என்ன செலவாகும், அந்த படத்தை எடுத்து முடித்தா எவ்வளோ லாபம் வரும் அப்படின்லாம் கணக்கு பார்த்து விட்டு தான் படத்தையே ஆரம்பிப்பாங்க. இப்போதுள்ள வியாபார சூழ்நிலையில் அது மாதிரி கணக்கு போட்டு படத்தை ஆரம்பிக்கிற யாராலும் படம் எடுக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. ரஜினிகாந்த் நடிச்சிருந்த முத்து திரைப்படமும் விஜயகாந்த் நடிச்சிருந்த கண்ணுப்பட பகுதையா, இந்த 2 திரைப்படமும் ஒரே கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும். முத்து திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக இருந்துச்சு. அதே மாதிரி கண்ணுப்பட பகுதையா படமும் அதே மாதிரி வெற்றி படமாக அமைஞ்சுதான்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. கண்ணுப்பட பகுதையா படத்துடைய திரைக்கதையும் முத்து படத்துடைய திரைக்கதையும் ஒன்றாக இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டுமே வெவ்வேறு திரைக்கதை அமைப்பை கொண்ட படங்கள். எங்க மாமா படமும் ஸ்கிரிப்டும் எம்ஜிஆருடைய டெம்ப்ளேட்ல இருக்கும். அப்படி இருந்தும் எப்படி சிவாஜி அந்த படத்தில் நடிச்சாரு, முதல்ல இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் சிவாஜிக்கு தான் போச்சான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. எங்க மாமா படத்தை நடிக்க சொல்லி எம்ஜிஆர் யாரும் கேட்கல. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அந்த கதை இருக்க, அது எம்ஜிஆர் டெம்ப்ளேட் கதை தான். கமல்ஹாசன் இப்போ வெஜிடேரியனாக மாறிட்டாருன்னு நடிகை அபிராமி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்த் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய வயதின் காரணமாக மருத்துவர்கள் அப்படி ஒரு யோசனை அவருக்கு சொல்லியிருக்கக்கூடும். அதன் காரணமாகத்தான் 70% அவர் வெஜிடேரியனாக மாறி இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். திரைப்படம் வேறு அரசியல் வேறு அப்படின்னு பார்க்கக்கூடிய நடிகர் சத்யராஜ் பிரதமர் நரேந்திர மோடியுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் அதை வேண்டான்னு மறுத்தாரே, இதுக்கு என்ன காரணம்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. பிரதமர் மோடியார் நடிக்கக்கூடிய வாய்ப்பு சத்யராஜை தேடி வரவும் இல்லை, அவர் மறுக்கவும் இல்லை. அதுதான் உண்மை. ரஜினிகாந்த் நடிச்சிருந்த விடுதலை படத்தில் வர கோல்டு ஸ்மக்லராக நடிச்சிருந்த தயாரிப்பாளர் பாலாஜியுடைய நேம் தயால். அதே மாதிரி கூலி படத்துலையும் கோல்டு ஸ்மக்லராக நடிச்சிருந்த சோபியனோட நேம் தயால். விக்ரம் படம் மாதிரியே கூலி படத்துலையும் லோகேஷ் கனகராஜ் ஏதாவது தொடர்பு ஏற்படுத்துவாரான்னு ஸ்ரீலங்காவிலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எங்கே தேடி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான வாழை திரைப்படம் என்னுடைய வாழையடி அப்படின்ற குறுநாவலுடைய கதை அப்படின்னு சோதர்மன் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு அன்னமேடிலிருந்து குப்புராஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மாரி தர்மனுடைய பேட்டியை முழுமையாக படிச்சிங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எழுதிய வாழையடி படத்தினுடைய பல சம்பவங்கள் வாழை திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தன அப்படின்னு மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தாரே தவிர வேறு எந்த உரிமையும் அந்த படத்தில் அவர் கோரவில்லை. அப்படி அவரே சொன்னதுக்கு பின்னால் இதில் உண்மைத்தன்மை ஆராயறதுக்கு என்ன இருக்குது? எம்ஜிஆர் படங்களுடைய பாடல்கள் மூலமாக ஆட்சியை பிடிச்சாரு. கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக ஆட்சியை பிடிச்சாரு. ஆனால் விஜய்க்கு இது ரெண்டுமே வராதே, அவர் எப்படி ஆட்சியை பிடிப்பாருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் பாடல்கள் மூலம் ஆட்சியை பிடித்தார், கலைஞர் பேச்சின் மூலம் ஆட்சியை பிடித்தார் அப்படின்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உண்மையிலே அவர்கள் இருவரும் முதல்வரானது காலத்தின் கட்டளை. அப்படி ஒரு கட்டளை விஜய்க்கும் இருக்குமானால் நிச்சயமாக அவர் முதல்வராவார். அவர் முதல்வரானதுக்கு பின்னாலே அவர் எதனால் முதல்வரானார் அப்படின்றதை பற்றி நீங்கள் வேறு மாதிரியான ஒரு விமர்சனத்தை கூட முன்வைக்கக்கூடும். நடிகர் சத்யராஜ் ஹீரோவாக நடித்த முதல் படம் சாவி அப்படின்ற திரைப்படமா, ரசிகன் ஒரு ரசிகை அப்படின்ற திரைப்படமான சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. சத்யராஜ் கதாநாயகன் நடித்த முதல் திரைப்படம்னா அது சாவி திரைப்படம் தான். இரட்டை இயக்குனர்கள் பாரதி, வாசு இவங்க 2 பேரை தவிர வேற எந்த இரட்டை இயக்குனர்களாவது தனித்தனியாக படம் எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்களா? அப்படி வெற்றி பெற்றிருந்தா யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. சந்தான பாரதி மாதிரி இரட்டை இயக்குனராக இருந்து அதுக்கு பின்னாலே தனித்தனியாக பிரிந்ததுக்கு பின்னாலும் வெற்றியை கொடுத்த இயக்குனர்னா அப்படி தமிழ்நாட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் மலையாள பட உலகில் சித்திக் லால் 2 பேரையும் சொல்லலாம். அவங்க 2 பேரும் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க. ஒரு காலகட்டத்தில் பிரிந்ததுக்கு பின்னாலையும் பார்த்தீங்கன்னா சித்திக்கும் படத்தை இயக்கினார், லாலும் படத்தை இயக்கினார். 2 பேரும் வெற்றிகரமாக தான் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்திலே சித்திக் தொடர்ந்து படங்களை இயக்கி கொண்டிருக்க லால் திரைப்பட நடிகராகி பல மொழி படங்களில் நடிக்க தொடங்கிவிட்டார். தமிழில் எத்தனை படங்களில் மிகச்சிறப்பான கதாபாத்திரங்களை நடித்திருக்கிறார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம்.
கமல்ஹாசனுடைய அரசியல்ல இப்போ ஆவேசம் இல்லையே, அது ஏன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனால் அரசியல் களத்திலே மிக தீவிரமாக ஈடுபட முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் திரையுலகிலே அவர் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது தான். கல்கி 2 படத்துடைய ப்ராசஸ் 2028 வரைக்கும் போகும்னு தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாரு. அப்படின்னா ஏவிஎம் தயாரிப்பில் நாகாஸ்வின் இயக்குற வெப் சீரிஸ் 2028க்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்படுமா அல்லது 2028க்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்படுமான்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் தயாரிக்க இருக்கின்ற வெப் சீரிஸ் கல்கி 2 ஆகிய 2 படங்களுடைய படப்பிடிப்பிலும் மாறி மாறி கலந்து கொள்வார் நாகாஸ்வின் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தளபதி விஜயுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆக இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஆனால் எந்த டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் ஒரு விளம்பரம் கூட பார்க்க முடியலையே, இதுக்கு என்ன காரணம்? தயாரிப்பு நிறுவனம் ஏன் சரியாக விளம்பரம் பண்ணலைன்னு சுரேஷ் நாச்சியப்பன் கேட்டிருக்காங்க. விஜய் நடித்து அடுத்து வெளிவர இருக்கின்ற கோட் திரைப்படத்துக்கு இப்போதே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஏவிஎம்முக்கும் பானுமதி அம்மாவுக்கும் எந்த விதத்தில் மனஸ்தாபம் வந்ததுன்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்துக்கும் நடிகை பானுமதிக்கும் தனிப்பட்ட முறையிலே கருத்து வேறுபாடு இல்லை. அன்னை திரைப்படம் சம்பந்தமான ஒரு காட்சியில் தான் அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதையும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் பேசி தீர்த்து வைத்து விட்டார். அதுக்கு பின்னாலே 2 பேருமே சமரசமாயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. விஜய் சேதுபதி இனிமே வில்லனா நடிக்க போறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்திருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஆனா ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஹிட்டா இருந்த மம்முட்டியுடைய டர்போ திரைப்படத்துடைய பார்ட் 2ல விஜய் சேதுபதி தான் வில்லன் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. இந்த முடிவை அவர் எப்படி எடுத்தாரு? ஒருவேளை மம்முட்டிக்காக அந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிசாந்த் கேட்டிருக்காங்க. இனி வில்லனா நடிக்க வேண்டாம் அப்படின்னு விஜய் சேதுபதி முடிவு எடுத்திருப்பது உண்மைதான். டர்போ பார்ட் 2ல அவர் வில்லனா நடிக்க போகிறார் அப்படின்னா அது ஏற்கனவே அவர் ஒப்புக்கொண்ட ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும். கமல்ஹாசன் நடிச்சிருந்த விக்ரம் திரைப்படம் ரெட் ஜெயின் மூவிஸில் ரிலீஸ் ஆகாமல் போயிருந்தாலும், ரஜினிகாந்த் நடிச்சிருந்த ஜெயிலர் திரைப்படம் சன் பிக்சர்ஸில் ரிலீஸ் ஆகாமல் போயிருந்தாலும், இந்த 2 படங்களும் வசூல் ரீதியாக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியுமான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. விக்ரம், ஜெயிலர் ஆகிய 2 திரைப்படங்களும் மாபெரும் வெற்றியை பெற்றதுக்கு அந்த படத்தை வெளியிட்ட நிறுவனம் காரணம் இல்லை, அந்த வெற்றிக்கு காரணம் நீங்கள். அந்த 2 படங்களையும் ரெட் ஜெயின் நிறுவனம் வெளியிட்டதால் தான் அந்த படத்தினுடைய உண்மையான கலெக்ஷன் வெளியே தெரிய வந்தது. தனுஷ் டைரக்ட் பண்ணுற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் தனுஷ் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலிருந்து சூரஜ் கேட்டிருக்காங்க. தனுஷ் இயக்கத்திலே உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினுடைய படப்பிடிப்பு முழுமையாக முடிவடைந்து விட்டது. அதனால் இனிமே அதில் தனுஷ் கேமியோ ரோல் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நடித்திருந்தால் அது வேறு விஷயம். யூடியூப் சேனலுக்கும் சென்சார் வரணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தோன்ற மாதிரி எனக்கும் தோன்றுவது உண்டு. ஆனால் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. அடுத்து இன்று ஒரு தகவல். சுவரில்லாத சித்திரங்கள் மூலம் இயக்குநராகி பல வெற்றி படங்களை கொடுத்த பாக்யராஜ் ஒரு காலகட்டத்திலே இசையமைப்பாளராக உருவெடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருக்கு பாட்டு எழுதிய அனுபவத்தை பற்றி ஒரு மேடையிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார் வாலி. அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு நாள் பாக்யராஜ் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன், நீங்கள் பாட்டு எழுதணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டார். என்னடா இது புது சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பாக்யராஜனுடைய அலுவலகத்துக்கு நான் போனேன். அங்கே போனோடனே தான் எனக்கு தெரிய வந்தது 10-12 நாள் சாப்பாடு கூட இல்லாமல் ராத்திரி பகலாக உட்காந்து இவர் டியூன் போட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றது. பாக்யராஜ் நல்ல ரசிகர், அதே மாதிரி நல்ல மரியாதையும் கொடுப்பார். ஆனால் அவருக்கு பாட்டு எழுதுறதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, சிகரெட்டை பிடிச்சி புகையை ரூம் பூரா விட்டபடி இருப்பார். அவர் அப்படி விட்ட புகையில் பாதியை நான் தான் சுவாசிச்சிருக்கேன். அவர்கிட்ட பாட்டு எழுதுறதுல எனக்கு என்ன விஷயத்தில் எரிச்சல் வரும்னா, பாட்டோட பல்லவி எழுதி அவர்கிட்ட கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து எனக்கு டிஃபன் கொடுத்து அதெல்லாம் நான் சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்னாலும் நான் முதல்ல எழுதி கொடுத்தேன் பாருங்கள் பல்லவி, அதையே பார்த்துக்கிட்டு இருப்பார் பாக்யராஜ். லேசில் ஒரு முடிவுக்கே வரமாட்டார். பாட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை எதுவும் சொல்ல மாட்டார். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், இனிமேல் இவங்கிட்ட பாட்டே எழுதக்கூடாது அப்படின்னு தானே தோணும். எனக்கும் அப்படி தான் தோணும். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் என்னுடைய மச்சான் சாமிநாதன்கிட்ட ஒரு கவரை கொடுப்பார். அதில் 5000 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு எப்படி பாட்டு எழுதாமல் இருக்கிறது என்ற வாலி இவரோடு 6 படங்களிலே நான் பணியாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உரையை முடித்திருக்கிறார். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பள்ளி பருவத்திலேருந்தே சினிமா உங்களுடைய கனவு. ஆமாம் சார். அப்படி சினிமா உங்களுடைய கனவாக மாறுறதுக்கு காரணமாக இருந்த கதாநாயகர்கள் யார்? ஆக்சுவலாக சொன்னால் ஃபஸ்ட்டு பிரபுதேவா சார்
ஓ. ஸோ அப்போல்லாம் வந்து பிரபுதேவா சார் தான் நம்மளோட டெமி காட் அவர். நம்ம பையன் இப்படி சினிமாவில் இருக்கானே, சினிமா ஆர்வத்தில் இருக்கானன்றதை பற்றி என்ன நினைச்சாங்க? எங்கள் வீடு அப்படியே டெட் ஆப்போசிட் சார். படிப்பை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு ஃபேமிலி. இப்போ போய் சொன்ன உடனே குடும்பத்துக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆகிடுச்சு. கோப்ரா சரியாக போகல சார். போகும்போது எங்கள் பாட்டி இருந்தாங்க. பாட்டி வந்து நீங்கள் ஒழுங்காக படிச்சிருக்கலாம்லப்பா அப்படின்னாங்க. ஏஆர் முருகதாஸ் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் இயக்குனர். அவரோட பணியாற்றி அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதுதான் சொன்னேன். அதுதான் என்னோட காலேஜ் மாதிரி சார். என்னோட திரைப்பட கல்லூரின்னா என்னோட கல்லூரி அதுதான். Taste Daily. Taste the Daily. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.